இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன கிழமைனா செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷமான நாள். முருகனுக்கு உகந்த நாட்களில் இந்த மாதிரி சேர்ந்து வர்றது ரொம்ப அரிது. அது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறை சஷ்டியும் சேர்ந்து வருது. எல்லாருமே காலம்பரை வெற்றிலை தீபம் போட்டுப்பின்னு நினைக்கிறேன். நானும் ஓர நேரத்தில் வெற்றிலை தீபம் நல்லபடியாக போட்டாச்சு. விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். நம்ம ஆற்று பக்கத்தில் ஒரு கோவிலில் வளர்பிறை சஷ்டிக்கு அபிஷேகம் ஆராதனை நடந்தது. அதில் போய் கலந்துன்னு வந்தேன். கண்டிப்பாக வளர்பிறை சஷ்டியோட அபிஷேகம் போய் கண்டிப்பாக பக்கத்தில் கோவில் இருக்குன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்கோ. உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா விரதம் இருங்கோ. நல்லா வேலை கிடைக்கணும், நல்லா படிக்கணும். குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். நோய் இருக்குது அப்படிங்கிறவாளும் நல்லபடியாக நோய் தீர்ந்து நிவாரணம் ஆகணும். அப்படிங்கிறவாலாம் நல்லபடியாக விரதம் இருந்து உங்களோட விரதத்தை காலம்பரிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பழங்கள் இல்லை கஞ்சியை குடிச்சிட்டு நைட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். முடிஞ்சால் பாராயணம் பண்ணுங்க. கந்த சஷ்டி படிக்கிறது, வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் படிக்கிறது, கண்டிப்பாக ஏதோ ஒரு பாராயணம் பண்ணுங்க. முடிஞ்சால் கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்கோ. கட்டாயம் உங்களால் முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு அன்னதானம் சாதம்லாம் வாங்கி தாங்கோ. தயிர் சாதம் வாங்கி கொடுங்கோ. ரொம்பவுமே விசேஷமானது. உங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்கள் கூடி வரும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறதுனால நம்மளோட குடும்பங்கள், நம்மளோட குழந்தைகள், நம்மளோட சன்னதி அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கட்டாயமாக இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்கோ. முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. முடிஞ்சது நல்லபடியாக செய்யுங்க. நல்லதே நடக்கும்.